வால்முனி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி விஷமா. அம்மா நீங்கள் அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் மற்றவங்களுக்கு வந்து போனால் உதவி செய்கிற ஜாதகம் உங்களை வச்சு எல்லாம் பயன்படுத்தினாங்க. அதாவது ஒரு கம்பெனி மாதிரி வேலை செய்தீங்க, அந்த வேலையை விட்டுட்டீங்க. இப்போ வந்து சொந்தமாக தொழில் செய்யலான்னு இருக்கீங்க. அந்த தொழிலில் போட்ட மூலம் எடுக்கும் எல்லாம் முடங்கி போச்சு, வருமானம் பத்தல. எங்கிட்ட வந்து ஏற்கனவே ஜோசியம் பார்த்துருக்கீங்க இல்லையா? எத்தனை வருஷம் முன்னாடி ஜோசியம் பார்த்தீங்க? 10 வருஷமா இருக்குங்கண்ணா. 10 வருஷமா என்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்கீங்க. ஆனா 10 வருஷம் முன்னாடி ரொம்ப கஷ்டம், வறுமையில் இருந்தீங்க. உங்க பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல. அதாவது குடும்ப சூழல் வறுமையில் இருந்தீங்க. என்கிட்ட ஜோசியம் பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி விரும்புற பையனே கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பையன் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுவோம், அந்த பையனை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னேன். இந்த பையனை கல்யாணம் பண்ணாதீங்க, இந்த பையன் வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு சொன்னேன். ஆனா என் பேச்சை கேட்கல. அப்புறமா நான் அந்த பையன் கொண்டு விட்டு விலகிட்டான். அப்புறமா நான் சொல்ற பையனை, அதாவது நீங்க ஒரு போட்டோ காமிச்சு இந்த பையனை கல்யாணம் பண்ணா சிறப்பா இருப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு பேரை பத்தி பிறந்துட்டா. எத்தனை குழந்தை மொத்தம் பொண்ணுக்கு? ஒரு பொண்ணு தாங்க இருக்குது. அதான் நான் ஜோதிடம் பார்த்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு பேத்தி பிறந்துட்டா. சொல்லுமா? ஆமாண்ணா, பேத்தி பிறந்துச்சுங்கண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே. நான் சொன்ன மாதிரி ஜோதிடம் பார்த்து பரிகாரம் செய்து திருமண பாக்கியத்தை உருவாக்கி ஒரு குழந்தை பாக்கியம் உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா? கொடுத்துட்டீங்கண்ணா, கண்டிப்பா கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி உங்க பையனுக்கு வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்பட்டான். ஆமாங்கண்ணா. ஒரு ஜோதிடம் பார்த்து பரிகாரம் செய்து அயல்நாட்டுக்கு வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். ஆமாங்கண்ணா. இப்ப அயல்நாட்டுல வேலை செய்யறான். ஆமாங்கண்ணா. சொல்லுமா? ஆமாங்கண்ணா, அயல்நாட்டுல தாங்க வேலை செய்யறான். சவுதியில வேலை செய்யற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆமாங்கண்ணா. எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்க, வறுமையில் இருந்தீங்க. ஆமாங்கண்ணா. கடன் வாங்கின கண்ட குடும்பம் இல்ல, வட்டிக்கு டைரக்ட் போட்டோம் இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தீங்க. உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறோம்ன்ற சூழல் இருந்தீங்க. ஆனா ஜோதிடம் பார்த்து நல்ல சிறப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப தனியா சொந்த தொழில், சொந்தமா ஒரு தொழில், சுய தொழில் செய்யலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சொந்தமா செய்யுங்க. இது வந்து அடிமை மாதிரி அடுத்தவங்க செய்து கொடுத்து அவங்க முன்னு போட்டாங்க, நீங்க உங்களால முன்னு வர முடியல. உங்களை வச்சு அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனா அவங்களால பெரிய ஆதாயம் கிடைக்கல. ஏன் இந்த தொழில் லாபம் நம்பியா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அருள்வாக்கு ஜோதிடம் பார்த்து பரிகாரம் பண்ணி சொன்னது மூலியமா இப்ப சொந்தமா தொழில் செய்யலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்கண்ணா, நீங்க சொன்னதுனால தாங்க செய்யறேன். நான் ஒண்ணு 10,000 5,000 எல்லாம் காசு வாங்கல. வாங்கினா உங்ககிட்ட இல்ல வாங்கல. ஆமா, ஒரு ஏன்னா ஏழைகள் அதிகமா வாங்க மாட்டேன். ஏன்னா கஷ்டப்படுறாங்களே, உங்களை முன்னு வர வச்சுட்டு நீங்களா பார்த்து கோயிலுக்கு செய்ய சொல்லி தவிர மற்றபடி எனக்கு கோயிலோ டெஸ்ட் ஹவுஸ் நன்கொடை வாங்க மாட்டேன். உங்ககிட்ட நன்கொடை வாங்கின என்ன வாங்கினா வாங்கலீங்கண்ணா. ஆமா, அதாவது வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இறை பரிகாரத்து மூலம் நல்ல நிலை உருவாக்கி தருவேன். அதான் ஜோதிடமே. நீங்க வந்து உங்க பையன் அயல்நாட்டு போயிட்டா, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பரிகாரத்து மூலியமா பேத்தியும் பொறுத்துட்டா, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் தான் ஜோதிடம் பார்த்தேன், நான் தான் பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா இல்லையா? உங்க பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி பண்ணி நல்ல மனவாழ்க்கை அமைகிற மாதிரி பண்ணி கொடுத்தனா இல்லையா? செஞ்சீங்க. நீங்க எவ்வளவு ஜோசியெல்லாம் பார்த்தாங்க. குரு பேச்சில் ஆயிடும், அந்த சனி பேச்சில் ஆயிடும், 5ஆம் இடம் குரு கல்யாணம் ஆயிடும், 9ஆம் இடம் கல்யாணம் ஆயிடும் சொன்னாங்க. எந்த ஜோசியா சொன்னது பழிச்சுதா? நீங்க சொன்னதாங்க பழிச்சுது. அதான் ஜோதிடம். நான் பரம்பரை ஜோசியர். நடராஜபத்தின் பாடலில் சித்திரை பரம்பி ஜோசியர். சிவமகாமந்திரம், நவகிரக மகாமந்திரம், மலையாள மந்திரி போதி, கைரேக சாஸ்திரம், விவகார சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்டாட்டம் போன்ற மந்திர ஜோதிட சித்திரை பரம்பி ஜோசி. நான் சொன்ன ஜோசி எப்படி பழிச்சுதா இல்லையா? ஒரே ஒரு கடுகளவு சொல்லு. நான் சொன்ன ஜோசியில பிழை சொல்லுங்க பாலா. நான் சொன்ன ஜோசியில தப்பு இருக்கா? இல்ல தப்புலாம் கிடையாதுங்க. அப்படியே முழுக்க அப்படியே சொல்றேன் இல்லையா? ஆமா, சொன்னீங்க. சொன்னது பூராமே கரெக்டாங்கண்ணா. அதே மாதிரி நடந்து வருதா இல்லையா? நடந்தாங்க இருந்தது. உங்ககிட்ட பார்த்துதான் முன்னேறினதே. அதாவது என்கிட்ட வருத்தமான கஷ்டப்பட்டு வறுமையில இருந்தீங்க. ஆமாங்கண்ணா, ரொம்ப வறுமையில இருந்தோம். சும்மா என்ன சொல்லணும் என்ன, இது ரொம்ப வறுமையில தான் இருந்தோம். என்கிட்ட வந்து தலைகீழ மாறி போச்சா இல்லையா? மாறிடுச்சுங்கண்ணா. வறுமை தூள்தூளா போயிடுச்சா இல்லையா? போயிடுச்சுங்கண்ணா. உங்க பையன் கல்யாணம் இப்ப பரிகாரத்துக்குள்ள கல்யாணம் உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா? கொடுத்துட்டீங்கண்ணா. அதே மாதிரி உங்க பொண்ணு குழந்தை பாக்கல, ஒரு குழந்தை உருவாயிடுச்சா இல்லையா? உருவாயிடுச்சுங்கண்ணா. மொத்தம் பையனுக்கு வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்பட்டான் பல நாள், படிச்சிருந்து வேலை கிடைக்கல. இப்ப அயல்நாட்டுக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா?
குடுத்துட்டீங்கண்ணா. இப்ப சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாங்கண்ணா. உங்க தொழில சொந்த தொழில் செய்து அது மூலியம் பணம் வரா மாதிரி ஒரு வீடு வாசல் அமைச்சு மருமகம் நல்ல மருமகம் வரா மாதிரி நல்ல மன வாழ்க்கை பயிட்டு வரா மாதிரி 4 பேர் மதிக்கிற மாதிரி பண்ணி தர போதுமா? போதுங்கண்ணா.